ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம டாய்ஸ் சோகன் த கிரேட் ரெவல்யூஷன்ல சீசன் 1 எபிசோட் எடுத்து தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஷிகயோசியின் மாபெரும் கிளர்ச்சிக்கு பிறகு ஜப்பான்ல நிறைய மாற்றம் வர தொடங்குச்சு. நாகசாக்கில உள்ள டிஜிமான்ற தீவு மட்டும் வெளி உலகத்தோட இன்ன வரைக்கும் தொடர்புல இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்றாங்க. யோ, யார் நீ? என்னோட டெலிஸ்கோப் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? பரவாயில்லையே, ஜப்பான்ல பொண்ணுங்களை பாக்குறதுக்கு இந்த மாதிரி கருவியெல்லாம் யூஸ் பண்றாங்களா? சரி டே, நீனும் பாக்குறியா? அப்படின்னு இப்ப அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப வெளியில ஒருத்தன் கிரிக்கோ சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன அழகு, என்ன ஸ்ட்ரக்சரு, செம்மையா இருக்கானே. இந்த மாதிரி அவன் பாத்துக்கிட்டு இருக்க. இப்ப கிரிக்கோ இருக்கிற இடத்துக்கு பாட்டி வந்து, அம்மா வேலை செய்யாம என்னத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல அப்படின்னு நான் சொன்னானே. அப்பனா சரி, வெளியில போய் வாசலுக்கு முன்னாடி போய் தண்ணி தெளி அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கோ அனுப்பி வச்சிடறாங்க. இந்த பக்கம் இவங்க மறைமுகமா பொண்ணுங்களை பாத்துக்கிட்டு இருக்கிறத சிகாரு பார்த்துட்டு அந்த டிவைஸை உடச்சு போட்டுறா. இதை பார்த்துட்டு வந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் சேரா தம்பி அப்புறமேட்டி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறானே. ஐக்குஸ்கேவும் யோ இனியா என்னை விட்டு போறீங்க, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா சிகாரு அவனை கூப்பிட்டு வச்சு எங்கடா ஓட பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அவனோட சீலை கையில வச்சுக்கிட்டு சுதாமாரி சொன்னதை யோசிச்சு பாக்குறான். நீங்க கிரிக்கோவை லவ் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அவன் இந்த மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு அந்த சீலை பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஹீரோவே வந்து இடிச்சிடறான். அதுல வச்சிருந்த பொருள்லாம் கீழே விழுக, பார்த்து போக மாட்டியாடான்னு ஹீரோ சொல்ல, சாரிப்பா தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா தான் ஹீரோக்கு தெரிய வருது அவனுடைய சீலை காணோம் அப்படின்ட்டு. அப்பனா அவன் தான் எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது கிரிக்கோ அந்த இடத்துக்கு வரா. ஹீரோ அவகிட்ட பொருள் எல்லாம் கொடுத்துட்டு, நீ எங்க இருந்தாலும் ஒன்னு சும்மா விட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி போய்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ கிட்ட இருந்த அந்த சீலை எடுத்தவன் பக்கத்துல தான் இருந்திருக்கான். இப்ப அவங்க எல்லாம் ஒருத்தன் கிரிக்கோவை பார்த்துட்டு எனக்கு அந்த பொண்ணு வேணும்னு சொல்றான். அப்பனா அதை நான் என் வழியில கரெக்ட் பண்ணி தரேன். இப்ப ஹீரோ அவனை தேடி பார்க்கறான். அவனை எங்கேயும் காணோம். இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்தானே, அவன் மேல என்ன வரை சத்தமா இருக்கு, ட்ரேடிங் பண்றதுக்கு ஆள் வந்திருக்காங்க. ஓ, ஃபாரின்காரங்களா? கிரிக்கோவுக்கும் உங்களுக்கும் இடையில ஏதாச்சும் நடந்துச்சா? நான்லாம் ஒண்ணுமே பண்ணலையே. அவளை நீ ஒன்னும் பண்ணாததுனாலதான் அப்படி இருந்தாளா அப்படின்னு பாட்டி சொல்ல, இப்ப அந்த சத்தம் கேட்ட ரூமுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஹீரோ கிட்ட இருந்து சீல ஆட்டையை போட்டவனும் மிச்சம் 2 பேரும் இங்க தான் இருக்காங்க. ராக் பேப்பர் சிசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு விளையாடி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒருத்தன் போட்டோ வேற எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சிட்டான், ஒழுங்கா மாதிரி என்னுடைய சீலை என்கிட்ட திரும்பி கொடுத்துரு. ஆமா, எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு? அது எனக்கு ரொம்பவுமே முக்கியமானதுடா. ஓ சாரிப்பா, நான் இப்பதான் அடகு கடையில வச்சுட்டு வந்தேன். இருந்தாலும் அது அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லையே. என்னடா சொன்னேன்? ஏய் சில் சில், சும்மா விளாடுனேன். சரி வா, கொஞ்சம் குடிச்சிட்டே பேசலாம் அப்படின்னு அவன் ட்ரிங்க்ஸ் கொடுக்க ஹீரோ தட்டி விட்டுறான். இப்ப அந்த தட்டி விட்டு அந்த கிளாஸ்ல இருந்த தண்ணி ஒரு பொண்ணு மேல பட்டவனா ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட தொடச்சுக்கிறதுக்கு ஒரு துணியை கொடுக்குறான். இதை கிரிக்கோ வந்து பார்த்துட்டு, அம்மா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, கிரிக்கோ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்காளே, நீ இவனோட கேர்ள் ஃப்ரெண்டா? கிரிக்கோ ஹீரோவை பார்த்துட்டு இல்லைன்றா. நான் நினைச்சேன் உங்களை மாதிரி அழகான பெண்ணுகள்லாம் என்னை மாதிரி ஆட்களோட தான் இருக்கணும், சும்மா கிண்டல் பண்ண, தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல, அம்மா யாரா நீ அப்படின்னு கிரிக்கோ கேட்க, எனக்கு இந்த தம்பியை தெரியும், அது மட்டும் இல்லாம இந்த பொருள் எனக்கு டவுனுக்குள்ள கிடைச்சிச்சு, இதே இந்த சின்ன பையன் அவன் மட்டும் சொல்றான் அப்படின்னு அவன் சொல்ல, நீங்க அதை தொலைச்சிட்டீங்களான்னு கிரிக்கோ கேட்க, இல்ல இவன் தான் திருட்டிட்டான். இப்ப கிரிக்கோவனை பார்த்து முறைக்க, இங்க பாருமா பொண்ணு, நீ ஏதாச்சும் தப்பா பண்ணேன்னு வச்சுக்க, உங்க பார்த்து தான் அது கெட்ட பேரா வந்து முடியும், அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்க அப்படின்னு அவன் சொல்ல, எங்களுக்கு அது ரொம்பவே அவசியம் அப்படின்னு கிரிக்கோ சொல்ல, ஆனா எனக்கு இதை திரும்பி கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது, அது போக என்னால இலவசமாவும் இதை உங்களுக்கு தர முடியாது, அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னு கிரிக்கோ கேட்க, வேணா ஒரு நாள் நைட்டு பூரா என் கூட இரு, இந்த ஹீரோ கேட்டுட்டு ஒரு ஆம்பளை பாரு நடந்துக்கடா அப்படின்னு அவன் சொல்ல, ஒரு ஆம்பளை மாதிரியா, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு அவன் கண்ணை தூக்கி நீட்டுறான். என்னுடைய சீலை திரும்பி என்கிட்ட கொடுத்துருங்க, வேணா வாங்க நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு ஹீரோ சொன்னானே, உன்னோட கண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேர் சண்டை போடுறதுக்கு வேற ஒரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே குலோ? ஆமா, நம்ம ராக் பேப்பர் சிசர் விளாடுவோம் அப்படின்னு அவன் சொல்ல, என்ன ராக் பேப்பர் சிசரா? ஆமா, வெற்றியாளரை லக்கே முடிவு செய்யட்டும், நான் ஜெயிச்சா அந்த பொண்ணு எனக்கு சொந்தம். தம்பி நான் ஒன்னும் சும்மா சொல்லல, இதை நீ சீரியஸா எடுத்துக்காட்டி உனக்கு தான் பிரச்சனை பார்த்துக்க அப்படின்னு அவன் சொன்னா, பக்கத்துல இருக்கிறவன் கிரிக்கோவை நோக்கி கண்ணை வைக்க, கிரிக்கோவும் கைச்சீரோ மாஸ்டர் ஜெயிச்சிட்டாருன்னா அந்த சீலை திரும்பி கொடுத்துருவீங்கல்ல அப்படின்னு கிரிக்கோ கேட்க, கவலைப்படாதமா, நான் வாக்கு தவறாதவன். ஹீரோ ஊடாட்டுல வந்துட்டு கிரிக்கோவை பெட்டா வச்சு நல்லா விளையாட முடியாதுன்னு சொல்ல, அப்பனா இது உங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு அவன் சொல்ல, கிரிக்கோ அதை கேட்டுட்டு சம்மதங்கிறா. சரி அப்ப நான் வாங்க ராக் பேப்பர் சிசர் விளையாடுவோம், அதுக்கு முன்னாடி 2 ரூல்ஸ் நம்ம வச்சுக்கலாமா, சிங்கிள் ரவுண்ட்ல இதை முடிச்சா சுவாரஸ்யம் அந்த அளவுக்கு இருக்காது, அதனால அப்படின்னு அவன் இழுக்க, சரி என்ன சொல்ல வர நீ? அது என்னன்னா, நீ ஒவ்வொரு தடவையும் தவக்க அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கழட்டிக்கிட்டே இருக்கணும், அந்த பொண்ணு எப்போ அவளுடைய எல்லா ட்ரெஸ்ஸையும் இழக்கிறாளோ அப்ப அந்த பொண்ணு எங்களுக்கு சொந்தமாயிருவா. இதை ஹீரோ கேட்டுட்டு, இதுக்காக சம்மதிக்க முடியாது கிரிக்கோ, இது உனக்கு சம்மதமானு கேட்க, எனக்கு சம்மதம் தான் அப்படிங்கிறாவ, அதுவும் நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் பாத்துக்கிறேன். இப்ப போட்டி ஆரம்பிக்குது. போட்டி ஆரம்பிச்சோன்னு ஹீரோ தோத்துக்கிட்டே இருக்கான், ஜெயிக்கவே இல்ல. ஹீரோவும் உன்னால எத்தனை எப்படி முடியுது அப்படின்னு கேட்க போது, என்னோட காஜோட பவர்டான்னு சொல்ல, கிரிக்கோவுக்கும் லாஸ்ட் 2 சான்ஸ் தான் இருக்கு. அப்ப அவன் சுதே மாதிரி சொன்னதை யோசிச்சு பாக்குறான், நீ கிரிக்கோவை லவ் பண்றியா இல்லையா அப்படின்ட்டு. ஆனா சரி, இப்ப நம்ம விளையாட போறதுதான் கடைசி சுற்றா இருக்கும், விளையாடலாமா? இப்ப திரும்பி 2 பேர் விளையாடுறாங்க, ஹீரோ திரும்பி தோத்துறான். நான் ஒரு போது இந்த விளையாட்டுல தோத்ததே இல்ல அப்படின்னு அவன் சொல்ல, வெறுப்பா இருக்கும், வேற மாதிரி, இனிமே நீ எனக்கு தாண்டி சொந்தம், இந்த மாதிரி
மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம பெரியவரும் சரி சரி இனி லாஸ்ட் ஒரு ரவுண்ட் இருக்குல்ல அதையும் முடிச்சிருவோம் அப்படின்னு அவன் சொல்ல கூட இருக்கிற ஒருத்தன் தம்பி இதுக்கு மேல அந்த பொண்ணு விளையாடுச்சுன்னா அவனோட ட்ரெஸ் இல்லாம தான் இருப்பா பாத்துக்க அப்படியே அவன் சொல்லிக்கிட்டு இருக்க போது கதவை திறந்துட்டு ஒரு 4-5 பேரு ஹலோ அவர்களே எங்க இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்டுட்டு இன்னைக்கு நைட் எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன பொருட்கள்லாம் எங்க அப்படின்னு கேட்க அதுவும் நீங்க புது புது எப்பெல்லாம் தரேன்னு சொன்னீங்க இந்த மாதிரி அவங்களுக்கு இடையில பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கும்போது நம்ம பெரியவரை பாத்துறாங்க டேய் நீ தானா எங்க வீட்டுக்கு வந்து எங்க கிட்ட இருந்து பொருளாம் திருடிட்டு போனவன் நீ ஒரு திருடன்டா அப்படின்னு அவன் சொல்ல நம்ம பெரியவரும் வணக்கங்க அப்படின்னு சொல்றான் இதை ஹீரோ பார்த்துட்டு அப்பனா நீ திருடனாடா அப்படின்னு சொல்லி பார்க்க ஒழுங்கா மாதிரி எங்க இருந்து எடுத்துட்டு போன காசுலாம் திரும்பி கொடுறா அப்படின்னு அவன் கேட்க சாரிங்க நான் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான் நாங்கெல்லாம் சாம்ராய்ஸ்ரா எங்ககிட்டே நீ போய் சொல்றியா இல்லப்பா நான் நிஜமாலே வித்துட்டேன் அதுக்கு பிறகுதான் ஒரு புதுசா ஒரு பேட்டில் ஷிப் வாங்கினேன் அப்படின்னு அவன் சொல்ல உடனே நான் கொல்ல போறேன்னா நான் என் கத்தியை தூக்க ஹீரோ அந்த சாம்ராய்ஸ் மேல தள்ளி விட்டு அவரு எஸ்கேப் போயிடுறாரு ஹீரோவும் அவரை ஃபாலோ பண்ணி போக அந்த வெர்பர்க்கும் க்ளோவும் கீரிக்கு மூட்டையில பேக் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க இப்ப அந்த பெரிய ஒரு ஹீரோவும் ஒரு வீட்டோட ரூஃப்ல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா யார் நீ உன் பேர் தான் என்ன அதுவா என் பேரை நான் மறந்துட்டேன் தம்பி சரி அதை விடு நீங்க சோகனேட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதான் இந்த மாதிரி ரோபோட்ஸ் வச்சுட்டு சண்டைக்கு வருவாங்களா அவங்கள கேட்கிறேன் எனக்கு இவங்கள பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு ஹீரோ சொல்ல இப்ப வெளியில இருந்து ஆயுதத்தை விற்கிறதுக்காக நிறைய ட்ரேட் கம்பெனிஸ் நம்ம ஜப்பானுக்குள்ள வந்துட்டாங்க அதிகமா வெளியில இருந்து தான் பிசினஸ் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அதுவும் இந்த பீரங்கி அப்புறம் துப்பாக்கிலாம் இப்ப அதிகமா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு ஹீரோவும் அப்பனா நீங்க அவங்க பக்கம் இல்லையான்னு கேட்க இந்த மாதிரி மெர்ச்சன்ஸ் எல்லாம் ரொம்பவே மோசமான ஆளுக்கு நான் அவங்கள மாதிரிலாம் கிடையாது இப்ப நம்ம நாடே கோலப்பத்துல இருக்கு நம்ம நாட்டை ஒருங்கிணைக்கிறதுக்கு யாராச்சும் தேவை இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு அந்த சீலை காமிக்க யோ பெரியவரே ஒழுங்கா மாதிரியே அந்த சீலை திரும்பி வேண்டிய கொடுத்துருங்க இது உனக்கு தேவைப்படுதுன்னா நீ என்னோட சண்டை போட்டு வாங்கிக்க அப்படின்னு அவன் சொல்ல இந்த பக்கம் 10 வாங்கி கீழே கட்டி போட்டுட்டு அந்த சிகையோசி நம்மளை எப்போ வேணா அந்த நாட்டை விட்டு வெளியில அனுப்பலாம் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்ல அதை பத்தின நீங்க கவலைப்படாதீங்க அந்த சிகையோசியை பிடிக்காத சாமுராய்கள் இங்க நிறைய இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம ஆயுதத்தை வைக்கிறதுனால நம்ம நிறைய காசு சம்பாதிக்கலாம் ஆமா அதை கிட்டார் பண்ண நமக்கு இது யூஸ் ஆவான்னு நினைக்கிறேன் அவன் மட்டும் நம்ம வழியில ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானா அவன் கதையை முடிச்சிட வேண்டியதுதான் இப்ப அந்த பெரியவர் நம்ம ஹீரோவை கடலுக்கு கூட்டு வந்து இந்த கடல் ரொம்ப அழகா இருக்குல்ல மேல நீளம் ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த மாதிரி அவர் சொல்ல யோ நீ என்கிட்ட என்னையா சொல்ல வர அப்படின்னு ஹீரோ கேட்க இந்த கடல் ரொம்ப பெருசு அது மட்டும் இல்லாம இந்த கடல் எல்லா கண்டத்தோடயும் இணைஞ்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்ல யோ நீ என்னைக்காச்சும் அங்க போயிருக்கியா மற்ற கண்ட்ரீஸ்க்கு இல்லப்பா அப்போதைக்கே எவ்வளவு சீனு ஒரு நாள் நான் போவேன் அதுவும் என்னோட பேட்டில் ஷிப்ல ஆமா அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிக்குமோ யோ பெருசு நீ எதுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கிற சும்மா சொல்றான் நீ அந்த பொண்ணை லவ் பண்றேல அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பண்ணிட்டு இருக்கா அவ்வளோ எங்க 2 பேருக்கு இடையில எதுவுமே கிடையாது இந்த மாதிரி ஹீரோ சொன்னானே இதனாலதான் நீ தோத்த என்ன சொல்றீங்க உன்னோட ஃபீலிங்ஸ் அலபாஞ்சிக்கிட்டு இருக்கு தம்பி அலபாஞ்சிக்கிட்டு இருக்கா லவ் பண்றதுன்னா எனக்கு என்னன்னு தெரியாது ஆனா எனக்கு கிரிக்காவை பிடிக்கும் அவ எப்பவுமே என் கூட இருக்குன்னு ஆசைப்படுவேன் அப்படின்னு ஹீரோனுடைய ஃபீலிங்ஸ் சொன்னோன்னே சரி போலாமா எனக்கு வேற ஒரு நாட்டுக்கு போக வேண்டியது இருக்கு வேற ஒரு நாட்டுக்கு போறீங்களா ஆமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இப்ப கிரிக்கா இருக்கிற இடத்துக்கு 2 பேருமே வந்துடுறாங்க ஹீரோ கிரிக்காவை பத்திர அவனை காப்பாத்த பார்க்க கொஞ்சம் அவசரப்படாம காத்துடுறா தம்பி அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு அதுக்குள்ள அவங்க வந்துடுறாங்க வேர்பர்க்கு வந்து அவன் 2 கண்ணோட அவங்க முன்னாடி வந்து நிக்க நம்ம பெரியவர் ஹலோ வேர்பர்க் டிக்கெட் இருக்கீங்க அப்படிங்க டேய் என்னோட பேரு வேர்பர்க்டா என்ன இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற என்ன கட்சி மாறிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க ஆமா உங்களுக்கும் அந்த சோகனேட்டுக்குன்றத உலகம் தான் முடிஞ்சிருச்சு அதனால இப்ப இந்த சாமுராய் கிட்ட உங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் கரெக்டா சொன்னோன்னே பரவாயில்ல நீ புத்திசாலியா தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல நான் இருக்கிற வரைக்கும் உங்களால சாமுராய்களுக்கு வெப்பனை சப்ளை பண்ண விட மாட்டேன் அப்புறமா நான் எனக்காக நீங்க வரல நான் இவனுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு பெரியவர் சொல்ல டேய் நீ என்னடா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா இப்ப உங்களோட இவன் தான் சண்டை போட போறான் நம்ம இன்னும் லாஸ்டா அந்த ரவுண்ட நீ விளையாடவே இல்லை ஏன் இருக்கா பெருசு சொன்னோன்னே டேய் நீ தானடா சொன்ன அந்த பொண்ணையும் கொடுத்துட்டு கூட பணமும் தரேன் அதுக்கு பதிலா அந்த கப்பலை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஆமா நான் தான் சொன்னேன் அதுக்கு பதிலாக தானே நான் விளையாட மாட்டேன் விளையாடுவேன் சொன்னேன்ல நான் தம்பி விளையாடுவேல அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க ஹீரோ ஒரு நிமிஷம் கிரிக்காவை பார்த்துட்டு என்னால இதை முடியும் நான் கிரிக்காவை திரும்பி நான் கூட்டு போக மாட்ட மாட்டேன் ஹீரோவும் போட்டிக்கு தயாராயிட்டான் இப்ப அவனும் போட்டிக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் ரூல்ஸ் சொல்றாங்க நீ வின் பண்ணேன்னா இந்த கப்பலை நீனே எடுத்துக்க ஆனா இவன் வின் பண்ணானா அந்த பொண்ணை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு பெருசு சொல்றான் இப்ப போட்டி ஆரம்பிக்குது பார்த்தா நம்ம ஹீரோ தான் அதுல ஜெயிச்சிருக்கான் சரி இப்ப கிரிக்கவங்களுக்கு திரும்பி கூட அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க நான் அந்த பொண்ணை அவங்கள்ட்ட தரமாட்டேன்னு அவன் சொல்ல இப்ப அவன் கண்ணை வச்சு மிரட்ட நம்ம பெரியவர் அவருடைய சட்டைக்குள்ள இருந்து ஒரு வெள்ளை துணி எடுத்து மேல காமிக்க பக்கத்து கப்பல இருந்து ஒருத்தன் பீரங்கியா சொல்றான் இப்ப பெருசு பக்கத்துல போயிட்டு இங்கப்பா நான் திரும்பி இந்த கொடியை நான் மேல தூக்குனேன்னு வச்சுக்க அவன் டைரக்டா அந்த டேஜிமாவே அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு சொன்னோன்னே அவன் தோல்வியை ஒத்துக்கிறாங்க இப்ப ஹீரோ எப்படியோ கிரிக்காவை காப்பாத்தி கூட்டு வந்துடான் இப்ப அவ ஹீரோவுக்கு அவன் நன்றி சொல்ல இப்பதான் ஹீரோவுக்கு அந்த சீல் ஞாபகம் வருது பெருசுகிட்ட திரும்பி சீலை கேட்க வேணா நம்ம லாஸ்ட்ல ஒரு போட்டி வச்சுக்கலாமா அதுல நீ சின்ன சீலை தர அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கான்பிடென்ட்டா வா பாத்துக்கலாம்னு கூப்பிட தம்பி உன்னோட கண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ஆனா இந்த தடவை உன்னுடைய லைஃப பந்தயமா வைக்கிறியா அப்படின்னு நான் சொன்ன ஹீரோவும் கான்பிடென்ட்டோட நான் தோத்தனா நீ சுட்டுக்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப போட்டி தொடங்குது அதுல திருப்பி நம்ம ஹீரோ தான் ஜெயிக்கிறாரு இப்ப அந்த சீலை ஹீரோட்டே தூக்கி போட்டுட்டு இந்த சீல் தான் ஜப்பானோட தலைவிதியவே நிர்ணயிக்க போகுது அதனால நான் சொல்றத கரெக்டா கவனி டக்கேமி காசுன்ற ஒரு ரெட் டீமன் ஏடோல அவேக்கன் ஆயிடுச்சு வில்லன் கிட்ட இருக்கிற உனிகாமி தான் சொல்றாரு ஃபாரினர்ஸ்லாம் ஒரே
குழப்பத்துல இருக்காங்க. ஜப்பானை யார் கைப்பற்றுவாங்க அப்படின்ட்டு. சரி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்னால இந்த ஜப்பானை ஆள முடிஞ்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அவர் கேட்க, நான் இதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் பிரச்சனையில இருந்து தப்பிச்சு ஓடணும்னு தான் பார்த்தேன். ஆனா இனிமே என்னுடைய பிரச்சனையை நான் நேருக்கு நேரா எதிர்கொண்டு அதை அழிக்க போறேன் அப்படின்னு ஹீரோ சொன்னானே. அப்பனா இதான் அவனுடைய பதிலா? அப்பனா இது ஜப்பானுக்கு ஒரு புது விடியலா இருக்கும் அப்படின்னு பெரியவர் சொல்லிட்டு இப்ப கப்பலை கிளம்ப போக கீக்கே வந்து, நீங்க வீணுக்குன்னு தான் தோத்தீங்களா? பாருமா, நான் சீரியஸா தான் விளாண்டேன். டொகுகாவா கைச்சுராவால ஜப்பானை மாத்த முடியும் அப்படின்னு அவர் சொல்ல, ஆமா அவரோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கிரிக்கோ கேட்க, எனக்கு அவரை பார்க்கணும் தோணுச்சு, அதான் அவ்வளவு தூரம் வந்து பார்த்துட்டு போறேன். ஆமா யார் நீங்க அப்படின்னு கிரியா கேட்க, என் பேரை நான் திரும்பி மறந்துட்டோமா? சரி அதை விடு, என் கூட ஒரு நாள் நைட் இருக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அவன் கேட்க, என்னால முடியாதுன்னு சிரிக்கோ சொல்லிடுறா. நீ 2 நேரம் இப்பவே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோங்க, அப்புறம் வயசு போயிடும் அப்படின்னு நம்ம பெருசு கப்பல்ல ஏறி கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ, இனிமே நான் எதுக்கும் பயந்து ஓட மாட்டேன், என்னோட ப்ராப்ளத்தை நான் எதிர்த்து போராட போறேன், நீ எனக்கு ஹெல்ப் ஆயிருப்பியா கிரிக்கோ? நிச்சயமா அப்படின்னு அவன் சொல்ல, இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.